இருமொழி கொள்கையால் இளைஞர்கள் பல வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைந்திருக்கிறார். ரீகன், ஆளுநரின் இந்த கருத்து குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மகன், நீங்கள் குறிப்பிட்டது போன்று இருமொழி கொள்கை விவகாரம் தொடர்பாகவும் தற்பொழுது கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு என்கிற நிலைப்பாடு என்பது ஒரு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை கூறியிருக்கின்றார். அது பிற மாநில இளைஞர்களோடு ஒப்பிடும்பொழுது பிராந்தியத்தில், குறிப்பாக பிராந்திய மொழி பேசக்கூடிய இளைஞர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்பது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைப்பாடுதான் இருக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் இன்றைக்கு ராஜ்பவன் சார்பாக எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி, வணிகம், சுகாதாரம், விருந்தோம்பல், இளைஞர் ஸ்டார்ட் அப் மற்றும் பெண் தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த பெருவாரியான உள்ளூர் தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுடன் கலந்துரையாடினேன். ஏராளமான சிரமங்கள் மற்றும் முறைசார் தடங்கள் இருந்த பொழுதிலும் கூட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் இவர்களின் நேர்மையான ஆற்றலையும் தொழில் முனைவு திறனையும் காண்பது என்பது ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. இந்த பகுதி மனித ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்களால் நிறைந்துள்ளது. ஆனாலும் இது புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கியுள்ளது போன்ற ஒரு உணர்வை தருகிறது. தொழில்மயமாக்கலுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருந்த பொழுதிலும் இங்குள்ள மக்கள் வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். இளைஞர்களிடையே காணப்படும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் சிக்கல்கள் தீவிரமாக காணப்படுகிறது. ஊடக தலைப்புச் செய்திகளில் இடம்பெறும் திட்டமிட்ட போராட்டங்களுக்கு மாறாக தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளது என்கிற ஒரு நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார். மாநில அரசின் கடுமையான இருமொழி கொள்கை காரணமாக அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களோடு ஒப்பிடும்பொழுது இந்த பிராந்திய இளைஞர்கள் வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்க மாட்டார்களா, அவர்கள் அனுமதிக்க முடியாத நிலையில் அவர்கள் உணர்வதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சொல்லியிருக்கின்றார். இது உண்மையிலேயே நியாயமற்றது. மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் இரண்டு விஷயங்களை அவர் பிரதானமாக தன்னுடைய கருத்தின் மூலமாக ராஜ்பவன் வெளியிட்டிருக்கிறது. ஒன்று, தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளது என்றும், இரண்டாவது இந்தி எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு செயல்படக்கூடிய அரசியல் என்பது மாநில இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் முனைவோராக மாறுவது, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெருவாரியான சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்திற்குள் நிலைத்து நீடித்திருக்கக்கூடிய விஷயம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பள்ளிக்கல்வி திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என இந்தியாவுடைய மத்திய அமைச்சர் தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக போராட்டம் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறது. இன்று கூட திமுகவினுடைய மாணவர் அணி சார்பாக பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றியான உரையாடல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கடலூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் 1000 கோடி கொடுத்தாலும் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி திணிப்புக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்தினுடைய அல்லது எந்த ஒரு மொழியையோ தனிப்பட்ட ரீதியில் வெறுக்கவில்லை அல்லது அதற்கு எதிரான பிரச்சாரம் செய்யவில்லை என்கிற ஒரு கருத்தை கூறியிருந்தார். மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு விடுவிக்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க மறுத்து வருவதாகவும், இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ச்சியாக கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் செய்தியாளர் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் அந்த நிதியை விடுவிக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் 2152 கோடி நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை. தமிழ்நாடு அரசு இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். TMC பள்ளிகள் மட்டுமல்ல, தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக வேறு பல பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறார்கள். தமிழக மக்களின் நலன்களை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த நாடும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பொழுது தமிழ்நாடு அரசியல் ஏற்க மறுகிறது. அந்த கொள்கைகள் தமிழ்நாடு மொழிக்கு எதிராக இருக்கின்றனவா, பிராந்தியத்தில் பயன்படுத்தப்படும் மொழி கல்வியின் பிரதான மொழியாக இருக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. அதை அவர்கள் எதிர்க்கின்றார்களா? தங்களின் சொந்த அரசியல் நலனுக்காக அவர்கள் மக்களை குழப்புகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கொள்கைகள் இருக்கின்றன. உங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் 3 மொழிகளை
கற்று தேர்கின்றனர். பிறகு ஏன் அந்த கொள்கைகளை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு கேள்வியை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். ஏறக்குறைய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியும் அதே குரலில் தான் பேசியிருக்கின்றார். 2020 தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு பெரும் சிக்கல் இருப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மையமாக அரசியல் படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையானது இங்கு இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சொல்லியிருப்பதன் மூலமாக தற்பொழுது ஏற்கனவே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாட்டினுடைய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கடுமையான இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்கான கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியும் இதனை தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறார். மோகன்ராஜ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மரியரிகன் சாமி கண்ணன்.